வியாபாரம் குடும்பம் ரெண்டையும் சமநிலைப்படுத்த நல்ல திட்டமிடல் அவசியம். எவ்வளோ நேரம் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணோம், என் ஹெல்த்துக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம், பீரியாடிக்காக எவ்வளோ ஹெல்த் செக் பண்ணோம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும். 40 வயசுக்கு மேலே சார் 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி வில் ஹேவ் டு டூ மாஸ்டர் செக்அப். பிளட் டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு ஒரு 3000 ரூபா ஆகும். ஆயிட்டு போட்டோம். நமக்கும் ஒய்ஃபுக்கும் செக் பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அன்று, அவர்கள் தழுவார் தமர்க்கு எல்லாம் தாங்கு. உழைப்பர்கள் உலகத்திற்கே ஆதாரம், அவர்கள் தான் குடும்பத்தையும். சார் திரும்பியும் சொல்கிறேன், உழைப்பவன் தான் குடும்பத்தையும் தாங்குவான்றாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே நேர்மையாக உழைக்கிற ஆட்கள் தான். நேர்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு குடும்பம் நடக்கும்ன்றார். அளவலா வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும். அளவுடன் வாழ்தல், அளவுடன் வாழாதவன் வாழ்க்கை வெளியே நல்லது போல தென்றினாலும் கெடும். இந்த மாதம் நமக்கு ஒரு 20 லட்ச ரூபா லாபம் கூட வந்திருக்கும். வாடாடே பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம், அன்னெசரியாக ஸ்பெண்ட் பண்ணணும்லாம் நம்ம பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாது. அளவு தெரிஞ்சு பண்ணணுன்றாரு. ஃபண்ட்ஸை திரும்பி பிஸ்னஸில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் போடும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் போகணும். இன்ஃபேக்ட் 20-25 இயர்ஸ் 15 இயர்ஸ் லெவலில் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த பிஸ்னஸை தரணும்னா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். டைமில் கூட சார் 9:30க்கு நான் வரணும், 9:30க்கு ஆஃபீஸ்க்கு வந்துடணும். லஞ்ச் 2 மணிக்கு போனோம்னா சம்பத் சார் 2 மணிக்கு வரேன்னா சார் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடும் சொல்லுங்கள், தப்பு இல்லை. வாட் இஸ் இன் இட்? டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.